இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் செய்முறை எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம கடைக்கு போய்ட்டு, இப்போ சீசன் நார்த்தங்காய் வந்து சீசன். இப்போ போயிட்டு கடைக்கு போய்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு 4 காய், நான் வந்து எனக்கு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், அதனால் நான் 4 காய் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 4 காய் வாங்கிட்டு வந்து நம்ம என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டுட்டு மேலே ஒரு மெல்லிசான கர்ச்சிஃபெல்லாம் இருக்குல்ல, கர்ச்சிஃபெல்லாம் மெல்லிஸாக தான் இருக்கும், அதை போட்டு மேலே போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வெயிலில் வச்சிட்டிங்கன்னா, இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்டட், ஓகே, அது வெயிலில் வச்சிங்கன்னா 3 நாள் வெயிலில் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நான் அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு சொல்கிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் காரம் நிறையா சாப்பிடுவேங்கிறதுனால நான் வந்து காஞ்ச மிளகா ஒரு நிறையவே எடுத்திருக்கேன், கடுகு கொஞ்சம், அப்புறம் கடுகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கும், அப்புறம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், 2 கட்டி பெருங்காயம், இது எல்லாமே போட்டு ட்ரையாக இருக்கிற ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துடணும். கடுகு தெரியும் உங்களுக்கு, பொரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வறுக்கணும். அடுத்தது வெந்தயமும் அந்த வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். காஞ்ச மிளகாவும் பெருங்காயமும் சேர்த்து இரும்பு சட்டியில் நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைக்கணும். அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். ரெட் சில்லி நல்ல சூடேறினா போதும், ரொம்பலாம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் ட்ரை கடாயில் தான் போட்டு நல்லா சூடு ஏற்றினேன், அவ்வளோதான். மிளகாயை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கடுகும் வெந்தயமும் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கிளறினீங்கன்னா கடுகு வந்து நல்லா வெடித்து வரும். வெடித்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகி கடுகு வெடித்து வரும்போது அதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாவும் பெருங்காயமும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கடுகும் வெந்தயமும் அதுக்குள்ளே ஆறினதுக்கப்புறம் அதையும் சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, அது வறுத்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், நல்லா ஆறினதுக்கப்புறம் வறுத்துட்டு அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். காஞ்ச மிளகா, பெருங்காயம், கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் நம்ம வறுத்தோம் இல்லையா, அதை நல்லா பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. ஒரு கடாய், அந்த கடாயை ஆன் பண்ணி ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். ஊறுகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவ் நல்லெண்ணெய் தான், சரியா? இது எல்லாமே பிகினர்ஸ்க்காக சொல்கிறது. நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு ப்ரிசர்வேட்டிவ். ஓகே, அது கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா கடுகு போடணும். ஓகே, கடுகு போட்டிருக்கேன்னா கடுகு வெடிக்கணும். நல்லா வெடித்ததுக்கப்புறமா கடுகு வெடிக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பொடி பெருங்காயம் போடுறேன்னா போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஊறுகாய் இதை வந்து ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சோம்ல, அந்த பொடியை தட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கல் உப்பு போட்டு தான் நம்ம ஊற வைக்கணும். எப்போவுமே ஊறுகாய் ஒரு 1 இயருக்கு செய்கிற ஊறுகாய் எல்லாமே வந்து நம்ம கல் உப்பு அந்த மாதிரி தான் போட்டு செய்யணும். ஓகே, கல் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தது. இப்போ நான் அதில் உப்பு போட தேவையில்லை, ஆல்ரெடி உப்பு இருக்குது. நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு மிளகா, எண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுட்டு இது என்ன பண்ணணும், நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு வைக்கலாம். இல்லைன்னா கிளாஸ் பாட்டில்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 1 இயர் ஆனால் கெட்டு போகாது. இது வந்து குட் ஃபார் டைஜஷன், ரொம்ப 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 நல்லது. நம்ம நிறைய சாப்பிட வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு பீஸ். நான் வந்து சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து
நம்ம தயிர் சாதத்தோடைய வச்சு சாப்பிட்டோம்னா இட்ஸ் குட் ஃபார் டைஜஷன். நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சிறு கசப்பு, லைட்டாக கசப்பு இருக்கும். சில பேர் வந்து இதில் வெல்லமும் தூவிப்பாங்க. ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கிறனால வெல்லம் தூவிப்பாங்க. எனக்கு வந்து கசப்பு தன்மை பிடிக்கும், அதனால் நான் வெல்லம் எதுவுமே போடலை. உங்களுக்கு சப்போஸ் பிடிக்காதுன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு வெல்லம் பொடிச்சிட்டு அதோடு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கிண்டி வைக்கணும். கிண்டி வச்சிட்டிங்கன்னா அந்த கசப்பு இருக்காது. ஓகே, இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாரில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். தேங்க்யூ.